நமஸ்காரம். இன்னைக்கு காத்தால டெலிவிஷன்ல ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸ் ஒன்று வந்தது. தெலுங்கானால ஒரு 7 குழந்தைகள் ரிசல்ட்டை பார்த்துட்டு வேண்டாத ஒரு முடிவை தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு வந்தது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு சின்ன கதை. அமெரிக்கா யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணா. எலியெல்லாம் எவ்வளோ நேரம் வாட்டர்ல சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய எலியை தண்ணிக்குள்ள போட்டேன். அது நல்லா நீச்சல் அடிச்சுட்டே இருந்தது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒன்றுனா கொஞ்சம் உள்ள முழுக ஆரம்பிச்சோன்னு இவன் டக்குன்னு அந்த எலியெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் கொடுத்துட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ள போட்டுட்டா. அப்புறம் திருப்பி அது ட்ரைங் டு ஸ்விம். அது தன்னை காத்துக்கிறதுக்கு ஸ்விம் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணிதுன்னு நினச்சிக்கிறீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம் இல்லை, 2 நாள் பண்ணியிருக்குங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தாக்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுட்டு வரலாம். கண்டிப்பா இதை நம்ம கொடுத்துருவோம். ஆனா ரிசல்ட் அவன் கையில. நமஸ்தே.